ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு தனிநபரோட வாழ்க்கையை புரட்டி போடும் அப்படின்னே சொல்லலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எதில் போடன்னு கன்ஃபியூஸ் இருப்போம் நம்ம எல்லாருமே. அதுலேயே நமக்கு பாதி வருஷம் போயிடும். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை தள்ளி போடுறதுனால எவ்வளோ நஷ்டம் நமக்கு வருது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லக்கி பாஸ்கர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சின்ன அமௌண்ட்டு கூட டிசிப்ளினாகவும் கன்சிஸ்டன்சியாகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லாங் டேர்மில் இன்னைக்கு வேணால் அது சின்ன அமௌண்ட்டாக தெரியலாம், ஆனால் அது பல வருஷம் கழிச்சு அது பெரிய பல மடங்காக உங்களுக்கு பெருகிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருத்தர் தன்னோட 30வது வயசில் மாதம் எஸ்ஐபி ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு 2,500 மல்டி கேப்லையும் இன்னொரு 2,500 ஃப்ளெக்ஸி கேப்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறதா வச்சுக்குவோம். இதில் ஆவரேஜாக 12% ரிட்டர்ன் கொடுக்கும். இன்றைக்கே அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னா 30 வருஷம், அதாவது 30வது வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாரு, இன்னும் ஒரு 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுருந்தா அவரோட லைஃப் டைமில் அந்த 30 வருஷத்தில் 18 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனால் அவருக்கு 60வது வயசில் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,54 லட்சம். இதே இது அவர் 3 வருஷம் கழிச்சு லேட்டராக இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோம். அதே மாதம் 5,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 3 வருஷம் கழிச்சு தள்ளி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதாவது 33வது வயசுல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் 16,20,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அவர் கிடைக்கக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா 1,08,00,000 தான் கிடைக்கும். இதில் லாஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 46 லட்சம் ரூபா லாஸ். இதே இது அவர் 5 வருஷம் கழிச்சு இன்வெஸ்ட் பண்ணுறாரு வச்சுக்கிட்டிங்கன்னா 35வது வயசுல இன்வெஸ்ட் பண்றது ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. 15 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா 85 லட்ச ரூபாய் கிடைக்கும். இதுல அவருக்கு லாஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 23 லட்ச ரூபாய் லாஸ். இதே இது 10 வருஷம் கழிச்சு தள்ளி இன்வெஸ்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. 30 வயசை விட்டுட்டு 40வது வயசுல தான் அவருக்கு அந்த இன்வெஸ்ட் பண்ற ஐடியாவே வருது அப்படின்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. கிடைக்கக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா 60வது வயசுல 45,99,000 தான் கிடைக்கும். இதுல லாஸ் ஆகின அமௌண்ட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 39,01,000 ரூபாய் லாஸ். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எவ்வளவு சீக்கிரமாக சின்ன வயசுலேயே நம்ம ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தில் அது பல மடங்காக பெறுகிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. இதில் 5,000 நான் சொன்னது ஒரு ஆவரேஜாக ஒரு மக்கள் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டை சொன்னேன். இதே இது நீங்கள் 10,000 சேர்த்து வைக்கலாம், 15,000 சேர்த்து வைக்கலாம் மந்த்லி. அதனால் இன்றைக்கே நீங்கள் முடிவு பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இன்னைக்குலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். மந்த்லி ஒரு அமௌண்ட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை சேர்த்து வைக்கிறதுக்கு இன்னைக்குலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே உங்களோட சேலரியோ இல்லைனா உங்களோட இன்கமோ உங்களுடைய ப்ராஃபிட்டோ அதில் முதல்ல நீங்கள் எடுத்து வைக்கக்கூடியது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸாக தான் இருக்கணும். சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறணும். இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பல மடங்கு கொடுக்கும். நானுமே என்னுடைய சேலரியிலையோ என்னோட இன்கத்துலையோ எப்போவுமே நான் முதல்ல சேவிங்ஸ் தான் எடுத்து வைப்பேன். நான் மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அதில் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கிறேன் இப்போ வரைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். நான் அதை உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். தேங்க்யூ.